Taste the Daily. திருநெல்வேலியில் 17 வயது சிறுவன் மீது சீருடை அணியாத போலீசார் தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை சந்திப்பு அண்ணா சிலை பகுதியில் நடந்து சென்ற சிறுவனிடம் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தை சேர்ந்த தனிப்படை போலீசார் இருவர் உனது தந்தை எங்கே என கேட்டு மிரட்டியுள்ளனர். அது குறித்து தனக்கு தெரியாது என கூறியதற்கு சிறுவனை போலீசார் இருசக்கர வாகனத்தில் ஏற்றி செல்ல முயன்றுள்ளனர். அப்போது சிறுவன் அங்கிருந்து செல்ல முயன்றதால் அவரை போலீசார் லத்தியால் தாக்கி விரட்டி சென்றுள்ளனர். இதையடுத்து தப்பியோடிய சிறுவன் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை தொடர்ந்து பொதுமக்களிடம் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை ஸ்டாலினால் கட்டுப்படுத்த முடியவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அவங்க பையன்தான் அப்படின்னு அப்பா அவங்க பண்ணிட்டாங்க. அப்பா இல்லை சார், அப்பா ஊருக்கு இருந்தாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சிறைவனு போலீஸ்லேருந்து வரோம் அப்படின்னாங்க. சரி சார், அப்பா இல்லை சார், ஊரில் இல்லை, அப்பா வெளியூரில் இருக்காங்க அப்படின்னு. அன்றைக்கி பக்கத்தில் இந்த சார் வந்து சார் அப்பா இல்லாட்டி என்ன இந்த பையனை வண்டியில் எடுத்துக்காங்க, அப்பா தானே போல் நாளைக்கு வருவோம் அப்படின்னாங்க. சார் நான் சரி சார் எனக்கு டைம் ஆகிட்டு, நீங்கள் எதனால் வீட்டில் வந்து பேசுவோங்க, நான் வீடு இங்கே தான் இருக்குன்னா வீட்டில் வந்து பேசுவோங்க சார், என்ன கிளம்புறேன் இன்னொரு சார் பிடிச்சாரு, தட்டி விட்டோன்னே இன்னொரு சார் வந்து அடித்தார். சென்னை தரமணி அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதி வசதி கோரி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகத்திலேயே தங்கும் விடுதி அமைத்து தர வேண்டும், விடுதி தொடர்பான குறைகளை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உரிய வசதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறையை கண்டித்து மாணவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களத்துப்பட்டி, பெரிய மலையூர் பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் பலர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் இரா விஸ்வநாதன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மேலும் தமிழர் தேசம் கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் குட்டூர் ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் உள்ளே பணியாற்றிய 2 தொழிலாளிகள் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தனர். TH சாலையில் மழைநீர் வடிகால்வாயின் உள்ளே முனுசாமி மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவர் வேலை செய்து கொண்டிருந்துள்ளனர். அப்போது மின்சார கேபிள் திடீரென வெடித்து மின்சாரம் பாய்ந்ததில் 2 தொழிலாளிகளும் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காததால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.